வெற்றி வேட்பாளரை அறியும் சீரியஸ்ல முதலாவதாக பார்க்க போது கொளத்தூர் தொகுதியை. ஏன்னா அங்க வந்து சிஎம்ஏ கண்டெஸ்ட் பண்றாரு. சோ அங்க ஸ்டேட் லெவல் அட்டென்ஷனும் மீடியாவோட அட்டென்ஷனும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த தொகுதியோட வெற்றி வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இவர் சாதாரண தொண்டனா இருந்து இன்னைக்கு தமிழ்நாடோட தலைமகனா உயர்ந்திருக்காரு. சென்னையில ஆயிரவிளக்கு தொகுதியில 6 முறை போட்டிட்டு 4 முறை வெற்றி பெற்றார். 1996ல இருந்து 2001 வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் அவர் தான். முதல் முறையா சென்னை மேயரா பொறுப்பேற்று அவர் அறிவித்த திட்டம் தான் சிங்கார சென்னை திட்டம். சோ அது மூலமா பாத்தீங்கன்னா சென்னை ஃபுல்லா நிறைய மேம்பாலம் கட்டுறது, கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து சீரமைக்கிறது, இந்த மாதிரி பல திட்டங்களை அறிவிச்சு அதை அருமையா செயல்படுத்தினார். இது மாதிரி பல திட்டங்களை அவர் செயல்படுத்தினால நகரத்தின் தந்தை அப்படின்னு மக்களால் அவர் அன்போடு அழைக்கப்பட்டார். 2011ல இருந்து கொளத்தூர் வந்து தன் கோட்டையா மாத்திக்கினாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா 2011, 2016, 2021 3 முறை வந்து சட்டமன்ற தேர்தலை போட்டிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்க. எம்எல்ஏவா அவர் வின் பண்ண தொகுதிக்கு பல நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்காங்க. அதன் மூலியமா மக்களோட ஆதரவை இனி வரைக்கும் தக்க வச்சிருக்காருன்னு சொல்லலாம். 2021ல மதர் சார்பற்ற முற்போக்கு கூட்டணியோட தலைமையில வெற்றி பெற்று முதலமைச்சராகவும் ஆனார். கொரோனா பேரிடர் காலத்துல அவர் கையாண்ட விதம், இலவச பேருந்து பயணம், காலை உணவு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட நகரங்களுக்கான டைட்டில் பார்க், இந்தியாவின் முதல் டீப் டெக் இன்னோவேஷன் ஹப், இந்த மாதிரி திட்டங்கள் அவரை இந்தியாவின் சிறந்த முதல்வராக உயர்த்திச்சு. இதுவரைக்கும் இருந்த தலைவர்கள் எல்லாருமே தான் கொண்டு வந்த திட்டத்துக்கு அவங்களோட பேரை தான் வச்சுக்கிறது வழக்கம். ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அறிவிச்ச பல திட்டங்களுக்கு அவர் பேரை வைக்காதது தன்னலமற்ற மக்கள் சேவையா பார்க்கப்படுது. அரசியல்ல எத்தனையோ சவால்களும் விமர்சனங்களும் வந்தாலும் மக்கள் சேவை தான் திராவிட மாடல் அப்படின்னு தொடர்ந்து பயணிச்சுட்டு வர்றாரு. ஒரு நல்ல தலைவருக்கு சிறந்த பண்புன்னு பாத்தீங்கன்னா தன்னை அறிதலும் விமர்சனங்களை எதிர்கொள்றது தான். இவரை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்களை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டாரு. எப்படின்னா 2021ல சொன்னாங்க உங்களுக்கு கட்டம் சரியில்லை, நீங்க சிஎம்ஏ ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. அதை பிரேக் பண்ணி காமிச்சாரு. இந்த முறை அவருக்கு ஒரு சொல்லியிருக்காங்க, 2வது முறை திமுக ஆட்சிக்கே வராதுன்னு, அதையும் பிரேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து அவர் செயல்படுத்திட்டு இருக்காரு. சோ அந்த கான்பிடென்ட் அவர்கிட்ட நம்ம கத்துக்கணும். இந்த தொகுதி மண்டலம் தமிழ்நாட்டுக்கு நிறைய பல விஷயங்களை வந்து பல சாதனைகளை பண்ணியிருக்காங்க, பல திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. அதன் அடிப்படையில கொளத்தூர்ல இந்த முறையும் அவர் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி அடைவார் அப்படின்னு கருத்து கணிக்கப்பட்டிருக்கு.